நிறுத்துங்கள், இப்போதே நிறுத்துங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த 3 மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு இருக்கிறதா? ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வு, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல், ஒரு இழுப்பு. அது என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிறது. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? இருந்தால் கேளுங்கள், மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகவே வந்திருக்கிறது. ஜூலை 12. இந்த தேதி ஒரு சாதாரண தேதி இல்லை. வான கோள் அமைப்பில் ஒரு விசேஷமான சேர்க்கை நடக்கிறது. சிவனுக்கு சிறப்பான கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் நிற்கின்றன. இப்படிப்பட்ட சேர்க்கை 8 வருஷத்திற்கு ஒருமுறைதான் வரும். சிலருக்கு ஒரு வாழ்நாளில் இந்த சந்திப்பையே பார்க்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை இப்போது பார்க்கிறீர்கள். அதாவது இந்த சந்திப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாரான ஆத்மா நீங்கள். சிவன் உங்களை அழைக்கிறார். ஆனால் இரவுக்குள் ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயம் என்னவென்று இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் கடைசி வரை கேட்காவிட்டால் அர்த்தமே இல்லை. திருச்சியில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 69. வாழ்நாள் முழுக்க ஒரு கவலை. மகன் வெளிநாட்டில் இருந்தான். உறவு குறைந்துவிட்டது. பேசினால் சண்டை, பேசாவிட்டால் வலி. ஒரு நாள் கோவிலில் நின்றார். கண்ணீர் வந்தது. சிவா, இந்த கட்டுகளை விடு என்று சொன்னார். அன்றிரவு மகன் தொலைபேசியில் அழைத்தான். வழக்கமான அழைப்பு இல்லை, வேறு விதமாக இருந்தது. அப்பா, உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் 10 வருஷ கட்டை கரைத்தது. சிவன் அன்று கேட்டார். ஏனென்றால் அன்று ஒரு விசேஷமான நாள். அன்று கேட்ட பிரார்த்தனை நேரடியாக சேர்ந்தது. ஜூலை 12 அப்படிப்பட்ட நாள். இந்த நாளில் சிவனிடம் சொல்வது நேரடியாக சேரும். இந்த நாளில் விடும் கட்டுகள் தொலைவாய் போகும். இந்த நாளில் ஆரம்பிப்பது வலிமையாக வேரூன்றும். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் சிவன் கடைசி முறை அழைக்கிறார் என்று தலைப்பில் சொன்னேன்? இதன் அர்த்தம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்கிறது. படிப்படியாக போவோம். சிவன் யாரை அழைக்கிறார்? எல்லாரையும் அழைக்கிறார். ஒவ்வொரு மூச்சிலும் அழைக்கிறார். ஒவ்வொரு இதய துடிப்பிலும் அழைக்கிறார். ஒவ்வொரு சூரிய உதயத்திலும் அழைக்கிறார். ஆனால் பெரும்பாலான மக்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் மனசு வேறு இடத்தில் இருக்கிறது. தொலைபேசியில் இருக்கிறது, தொலைக்காட்சியில் இருக்கிறது, நாளை என்ன என்ற கவலையில் இருக்கிறது, நேற்று என்ன நடந்தது என்ற வலியில் இருக்கிறது. அந்த அழைப்பை கேட்க நேரமே இல்லை. ஆனால் சில நேரங்களில் சிவன் ஒரு விசேஷமான முறையில் அழைக்கிறார். ஒரு கோவிலில் திடீரென்று கண்ணீர் வருவதாக, ஒரு பாடல் கேட்கும்போது மனசு உருகுவதாக, ஒரு இரவில் தூக்கம் வராமல் ஏதோ ஒரு தேடல் வருவதாக, ஒரு வீடியோ திடீரென்று கண்ணில் படுவதாக. இந்த வீடியோ இப்போது உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது. இது தற்செயல் இல்லை. சிவன் இந்த வழியில் அழைக்கிறார். கடைசி முறை என்று சொன்னது ஏன்? ஏனென்றால் ஒவ்வொரு விசேஷ தேதியும் திரும்பி வருவது இல்லை. ஜூலை 12 இன்று, நாளை வேறொரு நாள். இந்த விசேஷ சேர்க்கை இன்று, இந்த சந்திப்பு இன்று, நாளை இல்லை. இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்கிறேன். நாளை தொடர்ந்து சிவனை வழிபடலாம். ஆனால் இன்றைய விசேஷம் இன்று மட்டும். ஒரு விவசாயி வயலில் போகிறார். மழை பெய்யும் நேரம் என்று தெரியும். சரியான நேரத்தில் விதை விதைக்கிறார். சரியான நேரத்தில் விதை விதைக்கவில்லை என்றால் மழை போய்விடும். விதை தாமதமாக விழும். முளை வலிமையாக வராது. இன்று சரியான நேரம். இன்று விதை விதையுங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். சிவன் ஏன் விசேஷ தேதிகளில் நெருங்கி வருகிறார், வேறு நேரங்களில் இல்லையா என்று கேட்கலாம். ஒவ்வொரு நேரமும் சிவன் இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் ஒரு வாயில் திறக்கிறது. ஒரு நதிக்கு எப்போதும் நீர் ஓடும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காக வரும். அந்த வெள்ளத்தில் கொண்டு போவது வேகமாக போகும். சிவனின் அருளும் அப்படித்தான். எப்போதும் வருகிறது. ஆனால் விசேஷ நேரங்களில் வெள்ளமாக வருகிறது. அந்த வெள்ளத்தில் நம் கர்மாக்கள் வேகமாக கரையும். நம் கேள்விகளுக்கு விரைவாக பதில் வரும். நம் வாழ்க்கை வேகமாக மாறும். ஜூலை 12 அந்த வெள்ளம் வரும் நாள். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வோம். மதுரையில் ஒரு பெண்மணி, வயது 53. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கடந்து வந்திருந்தார். ஒரு விசேஷ தேதியில் காலையில் எழுந்ததும் ஒரு முடிவெடுத்தார். இன்று நான் சிவனிடம் எல்லாவற்றையும் சொல்வேன். என்னை சுமைப்படுத்தும் எல்லாவற்றையும் சொல்வேன். அவர் கோவிலுக்கு போனார். சிவலிங்கத்தின் முன் நின்று கண்களை மூடி 1 மணி நேரம் பேசினார். வெளியில் வார்த்தைகளில் இல்லை, உள்ளே மனசில் பேசினார். வாழ்க்கையின் வலிகளை சொன்னார், தோல்விகளை சொன்னார், பயங்களை சொன்னார், ஆசைகளை சொன்னார். பிறகு சொன்னார், சிவா, இனி நான் சுமக்கவில்லை, உன்னிடம் தருகிறேன் என்று. அன்று இரவு முதல் மாற்றம் ஆரம்பித்தது. ஒரு நிம்மதி வந்தது, ஒரு தெளிவு வந்தது. 6 மாதத்தில் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஒரு விசேஷ தேதி, ஒரு உண்மையான பேசுதல், அது வாழ்க்கையை திருப்பியது. இன்று நீங்களும் அப்படி பேசலாம்.
சிவனிடம் மனசு திறந்து பேசலாம். என்ன பேசுவது என்று தெரியாவிட்டால் பரவாயில்லை, மனசில் இருப்பதை சொல்லுங்கள். யார் மனசை வலிக்கச் செய்கிறார்கள் என்று சொல்லுங்கள். என்ன கஷ்டம் என்று சொல்லுங்கள். என்ன ஆசை என்று சொல்லுங்கள். சிவன் கேட்கிறார். இன்று மிகவும் கவனமாக கேட்கிறார். ஏனென்றால் இன்று அந்த வாயில் திறந்திருக்கிறது. இப்போது முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய இரவுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? பெரிய பூஜை எதிர்பார்க்கவில்லை. பெரிய நேர்த்திக்கடன் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மட்டமான உண்மை எதிர்பார்க்கிறார். ஒரு திறந்த மனசு எதிர்பார்க்கிறார். ஒரு சரணாகதி எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். இந்த மூன்றும் கொடுக்க தயாரா? மட்டமான உண்மை என்பது யாரும் பார்க்காமல் தனியாக இருக்கும்போது நாம் என்னவோ அதுதான் நாம். அந்த உண்மையான நம்மை சிவனிடம் கொண்டு போவது. திறந்த மனசு என்பது சிவன் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று இருப்பது. அவர் திசை மாற்றினாலும் போகிறேன் என்று இருப்பது. சரணாகதி என்பது எல்லாவற்றையும் சிவனிடம் விட்டுவிடுவது. நான் செய்கிறேன் என்ற கர்வம் விட்டு சிவன் செய்கிறார் என்று இருப்பது. இந்த மூன்றும் இருந்தால் இன்று இரவு மிகவும் சக்தி வாய்ந்த இரவாகும். வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நிகழும். கோவையில் ஒரு இளைஞன், வயது 27, வேலை தேடிக் கொண்டிருந்தான். 1 வருஷமாக ஒன்றும் கிடைக்கவில்லை. நம்பிக்கை போய்விட்டது. ஒரு விசேஷ தேதியன்று இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு மனசில் சொன்னான், சிவா, நான் தோல்வியாளன். என்னால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீ சொல் என்று. வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை. அந்த ஒரு வாக்கியம் மட்டும். அன்றிரவு ஒரு கனவு வந்தது. ஒரு திசை தெரிந்தது. எழுந்திருத்து அந்த திசையில் போனான். 1 மாதத்தில் வேலை கிடைத்தது. அது வெறும் வேலை இல்லை, அவன் விரும்பும் வேலை. சிவன் ஒரு கனவு மூலம் திசை காட்டினார். ஏனென்றால் அன்று அந்த வாயில் திறந்திருந்தது. இந்த கதைகள் கேட்கும்போது ஒரு கேள்வி வரலாம், எனக்கு ஏன் இப்படி நடக்கவில்லை என்று. ஏனென்றால் சரியான நேரத்தில் சரியான மனோபாவத்தோடு கேட்கவில்லை. இன்று சரியான நேரம், ஜூலை 12. சரியான மனோபாவம் என்பது மட்டமான உண்மை, திறந்த மனசு, சரணாகதி. இந்த மூன்றோடு இன்று இரவு கேளுங்கள், பலன் வரும். இப்போது ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். சிவன் கடைசி முறை அழைக்கிறார் என்று சொன்னால் இனி வாய்ப்பே இல்லை என்று அர்த்தமில்லை. சிவன் எப்போதும் அழைக்கிறார். ஆனால் விசேஷ தேதிகளில் அந்த அழைப்பு மிகவும் தீவிரமாக இருக்கும். அந்த தீவிரத்தை இன்று உணர வாய்ப்பிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம் கவனிக்கவும். சிவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு விதமாக அழைக்கிறார். ஒரு கோவிலில் நிற்கும்போது கண்ணீர் மூலம் அழைக்கிறார். ஒரு பாடல் கேட்கும்போது அழைக்கிறார். ஒரு குழந்தையின் சிரிப்பில் அழைக்கிறார். ஒரு வலியில் அழைக்கிறார். ஒரு வீடியோவில் அழைக்கிறார். இந்த வீடியோ இப்போது உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறது. இது அழைப்புதான். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்டீர்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். கீழே கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள். ஓம் நமச்சிவாய என்று ஒரு வார்த்தை. இன்று இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டுமென்றால் அந்த வார்த்தை எழுதுங்கள். அது ஒரு தொடக்கம். இந்த வீடியோவை யாரோடாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போது வாழ்க்கையில் உண்மையிலேயே கஷ்டமான விஷயங்கள் இருக்கும் மக்களுக்கு பேசுகிறேன். நிதி கஷ்டம் இருக்கிறதா? உறவு வலி இருக்கிறதா? உடல் நோய் இருக்கிறதா? வேலை கஷ்டம் இருக்கிறதா? தனிமை இருக்கிறதா? இந்த எல்லாவற்றையும் இன்று சிவனிடம் கொண்டு போங்கள். ஒரு பையில் போட்டு தலையில் சுமப்பது போல் சுமந்து போகாதீர்கள். சிவனிடம் கொண்டு போங்கள். விட்டுவிடுங்கள். அவர் தூக்கிக் கொள்வார். கோவிலில் ஒரு அர்ச்சகர் சொன்னார், இந்த சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் 100கணக்கான மக்கள் வருகிறார்கள். 100 மக்கள் வந்தால் 100 பேரும் கஷ்டங்களோடு வருகிறார்கள். 100 பேரும் கஷ்டங்களை சிவலிங்கத்தில் வைத்துச் செல்கிறார்கள். சிவலிங்கம் கனமாகும் என்று நினைக்கலாம். ஆனால் இல்லை. சிவன் கடல். கடலில் எவ்வளவு தண்ணீர் கொட்டினாலும் கடல் கடலாகவே இருக்கும். சிவனும் அப்படித்தான். நம் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதனால் அவர் மாறுவதில்லை. அவர் சிவனாகவே இருக்கிறார். எல்லாவற்றையும் ஏற்கும் கடல். இந்த சிவன் இன்று இரவு விசேஷமாக தயாராக இருக்கிறார். ஜூலை 12 விசேஷம் என்னவென்று இன்னும் ஆழமாக சொல்கிறேன். வான கோள் அமைப்பில் இன்று குரு மற்றும் சுக்கிரன் ஒரே நேர்கோட்டில் நிற்கின்றன. குரு என்பது ஞானம், சுக்கிரன் என்பது அன்பு. ஞானமும் அன்பும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சிவனுக்கு மிகவும் சாதகமான நேரம். ஞானம் அன்பின் வழியாக வரும். அன்பு ஞானத்தால் ஆழமாகும். இந்த சேர்க்கை நம் இதயத்தையும் மனசையும் ஒரே நேரத்தில் திறக்கும். இதயம் திறந்தால் அன்பு வரும். மனசு திறந்தால் ஞானம் வரும். இரண்டும் வந்தால் சிவன் வருவார். 8 வருஷத்திற்கு ஒருமுறை இந்த சேர்க்கை வரும். கடைசியாக வந்தது 8 வருஷத்திற்கு முன். அந்த நேரம் என்ன நடந்தது? நினைத்து பாருங்கள். அந்த நேரம் ஏதாவது சக்தி வாய்ந்த நிகழ்வு நடந்ததா?
ஒரு நல்ல முடிவு எடுத்தீர்களா? ஒரு நல்ல உறவு வந்ததா? ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததா? அது இந்த சேர்க்கையின் பலன். இப்போது மீண்டும் வந்திருக்கிறது. இப்போது என்ன செய்வீர்கள்? சென்னையில் ஒரு வியாபாரி 8 வருஷத்திற்கு முன் ஒரு விசேஷ தேதியில் ஒரு தீர்மானம் எடுத்தார். வியாபாரத்தில் நேர்மையாக நடப்போம் என்று. அதுவரை சில கோணல் வழிகள் இருந்தன. அன்று அவற்றை விட முடிவெடுத்தார். முதல் 6 மாதம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் 1 வருடத்தில் வியாபாரம் வேறு விதமாக வளர்ந்தது. நேர்மையாக வளர்ந்தது. நிலையாக வளர்ந்தது. 8 வருஷம் கடந்து போனது. இப்போது அவர் சொல்கிறார், அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையையே மாற்றியது என்று. சிவன் அந்த விசேஷ தேதியில் அவர் மனசில் அந்த முடிவை போட்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கை மாறியது. இன்று உங்கள் மனசில் என்ன முடிவு? ஒரு ஆழமான கேள்வி. நாம் இந்த சந்திப்பிற்கு தயாரிருக்கிறோம் என்று சொல்வது எளிது. ஆனால் தயாரிருப்பது என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். தயாரிருப்பது என்பது மனசு சுத்தமாக வைத்திருப்பது, கோபமில்லாமல் இருப்பது, பயமில்லாமல் இருப்பது, எந்த கட்டுகளும் இல்லாமல் இருப்பது. இப்போது கோபமோ பயமோ கட்டுகளோ இருக்கின்றனவா? இருந்தால் பரவாயில்லை, சிவனிடம் சொல்லுங்கள், இவற்றை கரைத்துவிடு என்று. அவர் கரைப்பார். இப்போது இரவுக்குள் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு விஷயம். எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று இரவு படுக்கும் முன் தனியாக ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். 5 நிமிடம் போதும். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். பிறகு மனசில் சிவனிடம் ஒரு வாக்கியம் சொல்லுங்கள். சிவா, உன்னை நம்புகிறேன். என் வாழ்க்கையை உன்னிடம் தருகிறேன் என்றே ஒரு வாக்கியம். அவ்வளவுதான். 5 நிமிடம், ஒரு வாக்கியம். இது போதும். ஏன் இது போதும்? ஏனென்றால் சிவன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, மனசை கேட்கிறார். அந்த ஒரு வாக்கியம் மனசிலிருந்து வரும்போது அது சிவனை தொடுகிறது. அவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்று இரவு விசேஷ நேரம் என்பதால் அந்த வாக்கியம் மிகவும் வேகமாக, மிகவும் ஆழமாக சிவனை தொடும். ஒரு சிறிய கதை. சின்னஞ்சிறிய பெண் ஒருத்தி, வயது 7, ஒரு விசேஷ தேதியில் கோவிலில் சிவலிங்கத்தின் முன் நின்றாள். அம்மா, என்ன வேண்டும் கேள் என்று சொன்னாள். பெண் கண்களை மூடினாள். ஒரு நொடி நின்றாள். பிறகு சொன்னாள், நான் உன்னை காண வேண்டும் என்று. வேறு ஒன்றும் கேட்கவில்லை. சிவனை காண வேண்டுமென்று மட்டும் கேட்டாள். அந்த குழந்தை இப்போது பெரியவளாகி ஒரு ஆன்மீக குருவாகியிருக்கிறாள். அவள் சொல்கிறாள், அன்று கேட்டது நிறைவேறியது என்று. ஏன்? ஏனென்றால் அந்த கேள்வி மிகவும் உண்மையானது, மிகவும் ஆழமானது. சிவன் அதை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் இன்று இரவு ஒரு உண்மையான வாக்கியம் சொல்லுங்கள். மனசிலிருந்து வரட்டும். சிவன் கேட்கிறார். இன்று மிகவும் கவனமாக கேட்கிறார். ஜூலை 12 விசேஷம் இது. இப்போது சிவன் பற்றிய ஒரு ஆழமான உண்மை சொல்கிறேன். சிவன் தண்டிக்கும் கடவுள் இல்லை, தேர்வு செய்யும் கடவுள் இல்லை. அவர் ஒரு ஆசிரியன். ஒரு நல்ல ஆசிரியன் மாணவர்களை கண்டிப்பாக நடத்துவான். சில நேரம் கடினமான பாடங்கள் கொடுப்பான். ஆனால் எல்லாம் மாணவன் வளர வேண்டும் என்பதற்காக. சிவனும் அப்படித்தான். நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றன. அவை தண்டனை இல்லை, அவை பாடங்கள். நாம் வளர வேண்டும் என்பதற்காக. இன்று இரவு அந்த ஆசிரியன் கண்முன்னே நிற்கிறார். அவரிடம் என்ன கேட்கிறோம்? வெறும் பணம் கேட்கலாம், வெறும் வேலை கேட்கலாம். ஆனால் ஆழமாக யோசித்தால் ஒரு விஷயமே கேட்க வேண்டும். சிவா, என்னை வளரச் செய், என்னை மாற்று, என்னை மேம்படுத்து. அந்த ஒரு கேள்வி போதும். மீதியெல்லாம் தானாக வரும். வாழ்க்கையில் மற்றவை வரும் போகும். பணம் வரும் போகும். புகழ் வரும் போகும். உறவுகள் வரும் போகும். ஆனால் வளர்ச்சி நிரந்தரம். சிவன் தரும் வளர்ச்சி மாற்றமடைவதில்லை. அது ஆத்மாவின் வளர்ச்சி. அது நிரந்தரம். இந்த நிரந்தரமான வளர்ச்சியை இன்று கேளுங்கள். ஜூலை 12 இன்று இரவுக்குள் கேளுங்கள். சிவன் தயாராக இருக்கிறார். திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார், ஒரு நொடி சிவனை நினைத்தாலும் அது பல பிறவி கர்மாவை கரைக்கும் என்று. ஒரு நொடி, ஒரு உண்மையான நொடி, மனசிலிருந்து வரும் ஒரு நொடி. அந்த சக்தி சிவனிடம் இருக்கிறது. இன்று அந்த ஒரு நொடி வாங்குங்கள். மனசை முழுவதும் சிவனிடம் திருப்புங்கள். ஒரு நொடி. அந்த ஒரு நொடி பல பிறவிகளின் சுழற்சியை உடைக்கும். இப்போது இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டவர்களுக்கு ஒரு சிறப்பு சாதனை சொல்கிறேன். இன்று இரவு படுக்கும் முன் 5 நிமிடம் தனியாக கண்களை மூடி 3 ஆழமான மூச்சு. பிறகு மனசில் ஒரு பட்டியல் போடுங்கள். வாழ்க்கையில் என்னென்ன விட்டுவிட வேண்டுமென்று. ஒவ்வொன்றையும் மனசில் சிவனிடம் கொடுங்கள். இந்த கோபம் உன்னிடம், இந்த பயம் உன்னிடம், இந்த கவலை உன்னிடம், இந்த வலி உன்னிடம் என்று. பிறகு மனசில் சொல்லுங்கள், சிவா, நான் இனி இவற்றை சுமக்கவில்லை, நீ தூக்கிக்கொள் என்று. படுங்கள், தூங்குங்கள். நாளை காலையில் எழும்போது ஒரு இலகுவான உணர்வு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த இலகுவான உணர்வு சிவன் சுமையை எடுத்துக்கொண்டார் என்பதன் அறிகுறி. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டுமா? இன்று இரவுக்குள் அந்த ஒரு சாதனை செய்யுங்கள். ஒரே ஒரு சாதனை. 5 நிமிடம். சிவனிடம் எல்லாவற்றையும் கொடுப்பது. அந்த கொடுத்தல் வாழ்க்கையை திருப்பும். ஏனென்றால் கொடுத்த இடம் காலியாகும். சிவன் அந்த காலியில் நிரப்புவார்.
சரியானதை நிரப்புவார், தேவையானதை நிரப்புவார். அது வாழ்க்கை மாற்றம். சிவபெருமான் இன்று உங்களை அழைக்கிறார். ஜூலை 12 இன்று இரவுக்குள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன 5 நிமிட சாதனை, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய இரவு உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாகட்டும். சிவன் தந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி. ஜூலை 12இன் விசேஷத்தை இன்னும் ஆழமாக பேசலாம். ஏனென்றால் இந்த நாளை வெறும் ஒரு தேதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒரு நாட்காட்டியில் உள்ள எண் இல்லை. இது ஒரு சந்திப்பு, சிவனோடு ஒரு சந்திப்பு. ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சிவன் எப்போது உங்களுக்கு மிகவும் நெருக்கதியதாக தெரிந்திருக்கிறார்? ஒரு நொடி யோசியுங்கள். ஒரு கஷ்டமான நேரத்தில் திடீரென்று ஒரு ஆறுதல் வந்திருக்கிறதா? ஒரு முடிவெடுக்க தெரியாமல் தவித்த நேரத்தில் திடீரென்று ஒரு வழி தெரிந்திருக்கிறதா? யாரோ ஒருவர் சரியான நேரத்தில் சரியான வார்த்தை சொல்லியிருக்கிறார்களா? அந்த நொடிகளில் சிவன் இருந்தார். அவர் நெருங்கினார். நீங்கள் உணர்ந்தீர்கள். அந்த உணர்வு உண்மையானது. அது மறக்கவில்லை. இப்போதும் நினைவில் இருக்கிறது. இன்று அந்த நொடி திரும்பி வருகிறது. ஆனால் இன்று வேறு விதமாக வருகிறது. அன்று சிவன் அழைத்தார், நீங்கள் கேட்டீர்கள். இன்று நீங்கள் அழைக்கிறீர்கள், சிவன் கேட்கிறார். இந்த வித்தியாசம் புரிகிறதா? அன்று அவர் வந்தார், இன்று நீங்கள் போகிறீர்கள். இரண்டும் சந்திப்புதான். ஆனால் நீங்கள் போகும் சந்திப்பு இன்னும் ஆழமானது. ஏனென்றால் அதில் நம் சரணாகதி இருக்கிறது, நம் தேர்வு இருக்கிறது, நம் ஆவல் இருக்கிறது. திருவண்ணாமலையில் ஒரு முதியவர் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் கோவிலுக்கு போகிறேன். அன்று மட்டும் ஒரு விசேஷமான உணர்வு வருகிறது. என்னவென்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாளில் கோவிலில் நின்றால் ஒரு ஆழமான அமைதி வருகிறது. மற்ற நாட்களிலும் கோவிலுக்கு போகிறேன். ஆனால் அன்று வேறு விதமாக இருக்கிறது. அந்த நாள் என்னவென்று தெரியுமா? அவர் பிறந்த நட்சத்திர நாள். தன் நட்சத்திர நாளில் சிவன் நெருங்கி வருகிறார் என்று சொன்னார். ஏனென்றால் அன்று ஒரு விசேஷமான இணைப்பு ஏற்படுகிறது. ஜூலை 12 அப்படிப்பட்ட நாள். வான கோள் சேர்க்கை, நட்சத்திர அமைப்பு, திதி எல்லாம் சேரும் நாள். இந்த நாளில் சிவன் எல்லாருக்கும் நெருங்கி வருகிறார். இன்று கோவிலுக்கு போக முடிந்தால் போங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலிருந்தே சிவனை அழையுங்கள். இடம் முக்கியமில்லை, மனசு முக்கியம். இப்போது சிவனை எப்படி அழைப்பது என்று நடைமுறையில் சொல்கிறேன். 3 விதங்கள் இருக்கின்றன. முதல் விதம் ஜபம். ஓம் நமச்சிவாய என்று 108 முறை. இன்று இரவு ஒரு நூல் மாலையில் செய்யலாம், மனசில் செய்யலாம். ஒவ்வொரு ஜபமும் ஒரு அழைப்பு. 108 அழைப்பு. சிவன் கேட்கிறார், வருகிறார். இரண்டாவது விதம் ஒரு விளக்கு ஏற்றுவது. ஒரு சிறிய தீபம், சிவன் படத்தின் முன் அல்லது கிழக்கு திசை நோக்கி. அந்த தீபம் ஒரு அழைப்பு, ஒளி ஒரு அழைப்பு. இருட்டில் ஒரு ஒளி என்று சிவனை அழைப்பது. அவர் வருவார். மூன்றாவது விதம் அமைதியாக இருப்பது. 5 நிமிடம் அமைதியாக இருங்கள். எந்த சத்தமும் வேண்டாம், எந்த தொலைபேசியும் வேண்டாம். வெறும் அமைதி. அந்த அமைதியில் சிவன் தெரிவார். ஏனென்றால் சிவன் அமைதியில் வாழ்கிறார். நிசப்தம் அவருடையது. இந்த 3ம் சேர்ந்து செய்தால் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் ஒன்றாவது செய்தால் போதும். சிவன் அந்த ஒன்றை ஏற்கிறார். சிவனை அழைக்கும்போது என்ன கேட்பது என்று தெரியாவிட்டால் ஒன்றும் கேட்காதீர்கள். வெறும் அவரோடு இருங்கள். ஒரு குழந்தை அன்னையின் மடியில் படுப்பது போல். ஒன்றும் கேட்காமல், ஒன்றும் சொல்லாமல், வெறும் இருப்பு. அந்த இருப்பே ஒரு பூஜை. அந்த இருப்பே ஒரு வழிபாடு. சிவன் அந்த இருப்பை மிகவும் விரும்புகிறார். நாம் பெரும்பாலும் கோவிலில் போகும்போது ஒரு பட்டியல் கொண்டு போகிறோம். இது வேண்டும், அது வேண்டும் என்று. அப்படி போவது தவறில்லை. ஆனால் சில நேரம் பட்டியல் இல்லாமல் போங்கள். வெறும் காண போங்கள், வெறும் இருக்க போங்கள். அப்போது சிவன் நம்மிடம் வருவார். நம் மனசில் என்ன இருக்கிறது என்று கவனிப்பார். நமக்கு என்ன தேவை என்று அவர் நன்றாக அறிவார். நாம் கேட்காமலேயே தருவார். இன்றைய இரவு அந்த பட்டியல் இல்லாத பூஜை செய்யுங்கள். வெறும் சிவனோடு இருங்கள். 5 நிமிடம். அந்த 5 நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஒரு மௌனம் வரும். அந்த மௌனத்தில் சிவன் பேசுவார். வார்த்தைகளில் இல்லை, ஒரு உணர்வில் பேசுவார். ஒரு யோசனையாக வரும், ஒரு திடீர் தெளிவாக வரும், ஒரு நிம்மதியாக வரும். அது சிவனின் குரல். கேளுங்கள். ஒரு கதை. வேலூரில் ஒரு பெண்மணி வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தார். அன்று இரவு கோவிலில் போனார். ஒன்றும் கேட்கவில்லை. வெறும் நின்றார். கண்களை மூடினார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். 10 நிமிடம் நின்றார். வெளியே வரும்போது ஒரு விஷயம் புரிந்தது. என் வாழ்க்கையில் நான் தான் அனைத்தையும் நியந்திக்க முயல்கிறேன். ஆனால் நியந்திக்க முடியவில்லை.
அதனால்தான் கஷ்டமாக இருக்கிறது. விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. ஆனால் இனி விட்டுவிட வேண்டும் என்று தெரிந்தது. அன்றிலிருந்து விட்டுவிட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டார். வாழ்க்கை ஆறியது. சிவன் அன்று 10 நிமிட மௌனத்தில் பேசினார். அவர் கேட்டார். வாழ்க்கை மாறியது. இன்று இரவு அந்த 10 நிமிட மௌனம் செய்யுங்கள். சிவன் பேசுவார். கேளுங்கள். ஜூலை 12 இன்று இரவுக்குள் ஒரு 10 நிமிட மௌனம். வாழ்க்கை திரும்பும். இனி ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். சிவன் கடைசி முறை அழைக்கிறார் என்ற ஏன் சொன்னேன் என்ற கேள்விக்கு இப்போது பதில் சொல்கிறேன். சிவன் கடைசி முறை அழைக்கிறார் என்பது நாளை அழைக்க மாட்டார் என்று அல்ல. ஆனால் இந்த விசேஷமான சேர்க்கை கடைசி முறையாக வருகிறது. அடுத்த முறை வரை 8 வருஷமாகும். உங்கள் வாழ்க்கையில் 8 வருஷம் என்பது மிகவும் முக்கியமான காலம். அந்த 8 வருஷத்தை சரியான ஆரம்பத்தோடு தொடங்க இன்று வாய்ப்பிருக்கிறது. இன்று சரியாக ஆரம்பித்தால் 8 வருஷம் நல்லதாக போகும். இன்று தவறினால் 8 வருஷம் காத்திருக்க வேண்டும். இதுவே கடைசி முறை என்பதன் அர்த்தம். இந்த விசேஷ சேர்க்கையில் சிவன் அழைக்கும் கடைசி முறை. நாளை மீண்டும் இந்த சேர்க்கையில் இல்லை. இன்று மட்டும். இன்று இரவுக்குள் மட்டும். ஆகவே இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். ஒரு மிகவும் ஆழமான கேள்வி. இந்த தருணத்தில் சிவனோடு இணைந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அமைதி. அந்த அமைதியிலிருந்து எல்லாமே வரும். தெளிவு வரும். வலிமை வரும். ஒரு நொடி மட்டும். இப்போது கண்களை மூடுங்கள். ஒரே ஒரு மூச்சு விடுங்கள். மனசில் சிவா என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் அமைதி வருகிறதா? ஒரு சின்ன அமைதி. அது சிவன். இன்று இரவு அதை விரிவாக அனுபவியுங்கள். 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அந்த அமைதியில் மூழ்குங்கள். சிவன் கடைசி முறையாக இந்த விசேஷ சேர்க்கையில் அழைக்கிறார். நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த கேட்கும் செயல் போதும். சிவன் வருவார். இன்றிரவு வருவார். உங்கள் மனசில் வருவார். உங்கள் கனவில் வரலாம். உங்கள் யோசனையில் வரலாம். உங்கள் நிம்மதியாக வரலாம். எந்த வழியிலும் வரலாம். கவனமாக இருங்கள். விழிப்பாக இருங்கள். ஒரு கடைசி விஷயம். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது. இது யாரிடமும் வரவில்லை. உங்களிடம் வந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தயாரான ஆத்மா. நீங்கள் கேட்கத்தக்க நிலையில் இருக்கிறீர்கள். சிவன் காத்திருக்கிறார். போங்கள். அவரிடம் போங்கள். இன்றிரவு போங்கள். ஜூலை 12 இரவுக்குள் சிவனோடு ஒரு சந்திப்பு. ஒரு சின்ன 5 நிமிட சாதனை வாழ்க்கை திருப்பம் பெறும். கீழே கமெண்டில் ஓம் நம சிவாயே என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். ஜூலை 12 விசேஷ அருள் உங்களில் பொழியட்டும். இன்றிரவு வாழ்க்கை திருப்பம் பெறட்டும். ஓம் நம சிவாய. சாந்தி. ஜூலை 12 பயணம் தொடர்கிறது. இந்த நாளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த ஒரு நாளை சரியாக கடந்தால் அடுத்த 8 வருஷமும் சரியாக போகும். சிவன் நட்டமாக என்னவெல்லாம் தருகிறார் என்று யோசித்திருக்கிறீர்களா? பணம் தருகிறார் என்று சொல்வார்கள். வேலை தருகிறார் என்று சொல்வார்கள். ஆரோக்கியம் தருகிறார் என்று சொல்வார்கள். இவை வரலாம். ஆனால் சிவன் முதலில் தருவது தெளிவு. என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு. எந்த திசையில் போக வேண்டும் என்ற தெளிவு. யாரோடு இருக்க வேண்டும் என்ற தெளிவு. எதை விட வேண்டும் என்ற தெளிவு. இந்த தெளிவு வந்தால் மீதி எல்லாம் தானாக வரும். ஒரு திசை தெரிந்தால் நடக்கலாம். நடந்தால் சேர்வோம். இந்த தெளிவை இன்று கேளுங்கள். வேறு எதையும் கேட்காதீர்கள். சிவா, என் வாழ்க்கையில் இப்போது எந்த திசையில் போக வேண்டும் என்று தெளிவாக சொல் என்று கேளுங்கள். அந்த தெளிவு வரும். ஒரு கனவாக வரலாம். ஒரு யோசனையாக வரலாம். யாரோ ஒருவர் வாயில் வரலாம். ஒரு சம்பவமாக வரலாம். கவனமாக இருங்கள். வரும்போது பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு கதை. சேலத்தில் ஒரு இளைஞன். வயது 30. வேலை இருந்தது. ஆனால் மனசு வேறே இடத்தில் இருந்தது. என்னவோ வேறு செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. ஒரு விசேஷ தேதியன்று சிவலிங்கத்தின் முன் நின்று சொன்னான். சிவா, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. தெளிவாக சொல் என்று. அந்த இரவு கனவில் ஒரு காட்சி வந்தது. அவன் ஒரு இடத்தில் நின்றிருந்தான். அவரைச் சுற்றி குழந்தைகள். அவர்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுத்தான். மகிழ்ச்சியாக இருந்தான். விழித்தான். புரிந்தது. ஆசிரியராக போக வேண்டும் என்று. ஆனால் வேலை மாற்றம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கனவு தெளிவாக இருந்தது. செய்தான். இப்போது ஒரு திருப்தியான ஆசிரியர். சிவன் கனவில் தெளிவு தந்தார். இன்று நீங்களும் அந்த தெளிவை கேளுங்கள். ஜூலை 12 இரவில் சிவன் தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாரா? இப்போது சிவனுடன் தொடர்பு வைத்திருப்பதற்கான ஒரு தினசரி பழக்கம் சொல்கிறேன். இன்றிலிருந்து தொடங்கலாம். மிகவும் எளிது. காலையில் எழுந்ததும் தொலைபேசியை எடுப்பதற்கு முன் ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். சிவா, இன்றைய நாள் உன்னுடையது. நடத்து என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஒரு நிமிடம், ஒரு வாக்கியம், தினமும். இந்த பழக்கம் ஒரு மாதத்தில் வாழ்க்கையை மாற்றும். ஏன் காலையில் முதல் நிமிடம் முக்கியம்? ஏனென்றால் காலையில் எழும்பும்போது மனசு ஒரு சின்ன குழந்தை போலிருக்கும். அது எதையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த நிமிடத்தில் சிவனை வரவேற்றால் அவர் வருவார். அந்த நாள் முழுவதும் இருப்பார். சரியான திசையில் நடத்துவார். தவறான திசையிலிருந்து திருப்புவார். சரியான மக்களை அனுப்புவார். சரியான யோசனைகளை தருவார். இந்த பழக்கம் தொடங்குங்கள். இன்றே தொடங்குங்கள்.
ஜூலை 12 இன்று தொடங்குவது விசேஷம். ஏனென்றால் இன்று ஒரு வலிமையான ஆரம்பம் தரும் நாள். ஒரு விதை விதைக்கும் போது நிலம் எப்படி இருக்கிறது என்று முக்கியம். நல்ல நிலத்தில் விதை விழுந்தால் வேகமாக முளைக்கும். இன்று சிவனின் சக்தியால் நிலம் நல்லதாக இருக்கிறது. இன்று ஆரம்பிக்கும் பழக்கம் வேகமாக வேரூன்றும். சிவன் ஒரு வலிமையான ஆசிரியன். அவர் சொல்வதை கேட்கும்போது வாழ்க்கை ஒழுங்காகும். அவர் திசை காட்டும் போது நடந்தால் சேர்வோம். அவர் நடத்தும்போது விட்டால் போவோம். இந்த மூன்றும் நடக்கும்போது வாழ்க்கை ஒரு அழகான பயணமாகும். கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் தோள் இருக்கும். சிவனின் தோள். அந்த தோளில் சாய்ந்து கொண்டு நடக்கலாம். இன்று இரவு அந்த தோளை உணருங்கள். சிவனிடம் போங்கள். அவரோடு ஒரு சில நிமிடம் இருங்கள். வாழ்க்கை திருப்பம் பெறும். ஒரு கடைசி ஆழமான விஷயம். சிவன் யாருக்கும் வாழ்க்கையை எளிதாக ஆக்குவதில்லை, ஆனால் வலிமை தருகிறார். மரத்தை வளர்க்கும்போது மண்ணை இலகுவாக்குவதில்லை. மரம் தன்னால் வேர்விட வேண்டும், ஆனால் வேர்விட வலிமை தருகிறது. சிவனும் அப்படித்தான். வாழ்க்கையை எளிதாக ஆக்குவதில்லை, ஆனால் தாங்கும் வலிமை தருகிறார். எதிர்கொள்ளும் தைரியம் தருகிறார். தொடர்ந்து போகும் சக்தி தருகிறார். இந்த வலிமையை இன்று பெறுங்கள். சிவனோடு ஒரு சிறு நேரம் இருங்கள். வலிமை வரும், தைரியம் வரும், தெளிவு வரும், வழி தெரியும். சிவன் உங்களை அழைக்கிறார். ஜூலை 12 இரவுக்குள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை திருப்பம் பெறும். ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும். கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். இன்று செய்தீர்களா என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். ஜூலை 12 வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த இரவை உங்களுக்கு ஆசிர்வதிக்கட்டும். ஜூலை 12 அருள் உங்கள் வாழ்க்கையை திருப்பட்டும். ஓம் நமசிவாய. சாந்தி. இன்று இரவுக்குள் என்ன நடக்கும் என்று இப்போது சொல்கிறேன். நடக்கும் என்று சொல்கிறேன். நடக்கலாம் என்று இல்லை, நடக்கும். ஏனென்றால் சிவன் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னது நடக்கும். அவர் ஒரு விசேஷ நாளை உருவாக்கி நம்மை அழைக்கிறார் என்றால் அந்த நாளில் நாம் அவரிடம் போனால் நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு உணர்வு வரும். இதுவரை அனுபவிக்காத ஒரு அமைதி வரும். ஒரு நிம்மதி வரும். ஒரு தெளிவு வரும். ஒரு நம்பிக்கை வரும். இவை உடனே வராமல் போகலாம். படுக்கும்போது வரலாம், தூக்கத்தில் வரலாம், கனவில் வரலாம், நாளை காலை எழும்போது வரலாம். எப்போதாவது வரும், நிச்சயமாக வரும். ஆனால் ஒரு நிபந்தனை, மனசு திறந்திருக்க வேண்டும். மூடிய மனசில் சிவன் வர முடியாது. ஒரு மூடிய கதவை திறக்காமல் உள்ளே போக முடியாது. மனசை திறந்து வையுங்கள், சிவன் வருவார். மனசை திறப்பது என்பது என்ன? சந்தேகங்களை வையுங்கள். ஆனால் சந்தேகங்களை மட்டும் மனசில் வைத்துக் கொண்டால் திறவாது. சந்தேகங்களோடு வையுங்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். சிவனுக்கு ஒரு சந்தர்ப்பம். என்னவோ பார்க்கலாம் என்று. இந்த ஒரு சிறிய திறப்பு போதும். அவர் வருவார். சிவனை நம்புவது என்பது கண்ணை மூடி நம்புவதில்லை. சிவனை சோதனை செய்து பாருங்கள். இன்று இரவு செய்யுங்கள். நாளை காலை உணர்வை கவனியுங்கள். வாரத்தில் மாற்றம் தெரிகிறதா என்று பாருங்கள். மாசத்தில் வாழ்க்கை மாறுகிறதா என்று பாருங்கள். சோதனை செய்யுங்கள். பதில் வரும். ஒரு விஞ்ஞானி ஆயிரக்கணக்கான முறை சோதனை செய்கிறார். ஒரு முறை வெற்றி கிடைக்கும் வரை தொடர்கிறார். நீங்களும் சோதனை செய்யுங்கள். ஒரு முறை. இந்த ஒரு முறை போதும். சிவன் பதில் தருவார். திருமூலர் சொன்னார், சிவன் கருணை வடிவம். கருணை என்றால் என்னவென்று தெரியுமா? யாரை பார்த்தாலும் நேசிப்பது, யார் வந்தாலும் ஏற்பது, எந்த நிலையில் வந்தாலும் கை நீட்டுவது. இந்த கருணை சிவனிடம் இருக்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் சிவனை மறந்திருந்தாலும் சரி, இன்று திரும்பினால் போதும். ஏற்றுக்கொள்கிறார். அது கருணை. இந்த கருணை இன்று உங்களை காத்திருக்கிறது. ஜூலை 12 சிவனின் கருணை விசேஷமாக இன்று வருகிறது. போங்கள், அந்த கருணையில் மூழ்குங்கள். வாழ்க்கை திருப்பம் பெறும். ஒரு கடைசி விஷயம். இந்த வீடியோவை கேட்டுவிட்டு வைத்துவிட்டால் அர்த்தமில்லை. கேட்ட பிறகு ஒரு செயல் செய்ய வேண்டும். எந்த செயல்? 5 நிமிடம் அமைதியாக உட்காருவது, மனசில் சிவனை நினைப்பது. இரவுக்குள் செய்யுங்கள். அவ்வளவுதான். வேறொன்றும் வேண்டியதில்லை. கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. பெரிய பூஜை வேண்டியதில்லை. 5 நிமிட அமைதி. அந்த 5 நிமிடம் ஜூலை 12 விசேஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிவன் வழிகாட்டி. இன்று அவர் கை நீட்டுகிறார். பிடியுங்கள். பிடித்தால் பயணம் சுகமாகும். கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். இன்று செய்தீர்களா என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். ஜூலை 12 வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த இரவை உங்களுக்கு ஆசிர்வதிக்கட்டும். ஜூலை 12 அருள் உங்கள் வாழ்க்கையை திருப்பட்டும். ஓம் நமசிவாய. சாந்தி.